ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நியூ வேர்ல்ட் அக்வேரியம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்முடைய போலார் பேரட் வந்து நல்லா எக்லே பண்ணி அதோடைய ஃப்ரைஸை வந்து நல்லா காப்பாற்றிருச்சு. அதோடய ஃப்ரைஸு நம்ம இதில் பார்த்தாலே தெரியும், அதோடய ஃப்ரைஸ் எந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்குது அப்படின்றது. மோஸ்ட்லி நம்ம இந்த ஃப்ரைஸை வந்து போலார் பேரட் எக்கு வச்சிருட்டு அந்த எக்லே பண்ணி குஞ்சுகளை ஃப்ரேஸ்களை எடுத்துட்டுன்னு சொன்னால், நம்ம அந்த அந்த ஃப்ரேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பப்போ போய் பார்க்குறது, திறந்து பார்க்குறது, அந்த பானையை எடுத்து பார்க்குறது அப்படின்ற ஃப்ரேஸ் பண்ணால் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய போலார் பேரட் வந்து ரொம்ப பயந்து என்ன செய்யுன்னு சொன்னால், அதோடைய குட்டிகளை வந்து அதே சாப்பிட்ரும். இல்லை என்ன செய்யணும்னா, அந்த குட்டிகளை வந்து ஓவராக ஃபீட் பண்ணாமல் ஓவராக அக்ரெசிவாக இருந்து அதோடய குட்டிகளை அதையே கொன்றும். அதனால் என்ன செய்யணும்னா, நம்ம வந்து அது எக்லே பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் அது கிட்டேயே போகக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன்னா, அது எக்கு ஹேட்ச் ஆகி அந்த குஞ்சுகள் எல்லாம் ஓரளவு ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணுற ஸ்டேஜில் வந்துட்டு, அதனால தான் நான் வீடியோவை எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி, நீங்கள் அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும், அது எக்லே பண்ணுறது வரைக்கும், எக்லே பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த அதுக்கிட்ட போய் இது பண்ணுறது, அடிக்கடி அதை ஃபோட்டோ எடுக்கிறது, கிட்ட போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். அதனால் அதுக்குன்னு ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்து, அதை எக்லே பண்ண பிறகு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களோட ஃபிஷ்ஷோட ஃப்ரேஸ் க்ரோத்தும், உங்களுடைய போலார் பேருடைய கலருமே, போலார் பேரண்ட் சைஸ் கலருமே உடம்பு நல்லா பாப்பப்பாக இருக்கும். நல்லாவே கலர்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுடைய ஃப்ரைஸுமே அந்த பேரண்ட் ஃபிஷ் வந்து அதிகமாக காப்பாற்றும். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி அந்த எக் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற இதே கான்செப்டை நீங்கள் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், உங்கள் ஃப்ரைஸ் வந்து நிறைய அடிபடும். ரெண்டாவது, இந்த ஃபிஷ் ஃப்ரைஸுக்கு வந்து மெயினாக என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், லைவ் கல்ச்சர் பெஸ்ட்டு. லைவ் கல்ச்சர் வந்து பெஸ்ட் சொல்யூஷன். வந்து ஃபிஷ் ஃப்ரைஸுக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து லைவ் கல்ச்சர் தான். லைவ் கல்ச்சர் அப்புறமா நான் கொடுக்கறது வந்து இந்த ஃபேன்சி கப்பி ஃபுட்டுன்னு ஒரு ப்ளூ கலர் பாக்கெட் போட்டு, ப்ளூ கலர் ஃபேன்சி கப்பி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும். மைக்ரோ பில்லட்ஸ் மாதிரி தான், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது உங்கள் ஃபிஷ் ஃப்ரைஸ் வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடும். மோஸ்ட்லி உங்கள் போலார் பேரட் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரைஸ் ஆன பிறகு 3 நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்ரைஸுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஃப்ரைஸுடைய வயிற்றில் வந்து தானாக ஒரு கரு மாதிரி அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபிஷ் ஃப்ரைஸ் நல்லா வெளியே வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அதோட அந்த வயிற்று பகுதியில் வந்து நல்ல ஒரு கரு மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 3 நாளைக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானாகவே கொடுத்துரும். அப்போது வந்து நீங்கள் ஒரு 3 நாள், ஒரு 4 நாள் வந்து நீங்கள் ஃப்ரைஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்மாக அதுக்கு ஃபுட் கொடுத்தே ஆகணும். நான் பொதுவாக கொடுக்குறது என்னென்னா, இந்த ஆர்டிமியா அப்படி கொடுப்பேன். மெயினாக ஆர்டிமியாவில் ப்ளூ இது ஒன்று இருக்கும், ப்ளூ கலரில் ஒரு ஆர்டிமியா கேப்சூல் ஒன்று இருக்கும். அது நான் மெயினாக கொடுக்கறது மாட்டேன். ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு பதில் நான் என்ன செய்வேன்னா, நான் வந்து டிகேப் ஆர்டிமியா கொடுப்பேன். ஆர்டிமியான்னு என்னென்னு சொன்னால், இந்த எறாவோட குஞ்சு, அந்த குஞ்சு வந்து ஆர்டிமியா வந்து ப்ளூ கலர் ஆர்டிமியா இருக்குல்ல, அது வந்து நல்ல அந்த முட்டையோடு இருக்கும். ஆனால் டிகேப் ஆர்டிமியானா அந்த முட்டையெல்லாம் உரித்து நல்ல அந்த குஞ்சுகளோடு இருக்கும். நம்ம டைரெக்டாக எந்த மெத்தேடும் இல்லாமல் ஃபீட் பண்ணலாம். இப்போ நார்மல் ஆர்டிமியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த கேப்சூல் வாங்கி நாள் ஒரு சின்ன டேங்க்கில் வச்சு அதில் கொஞ்சம் வாட்டரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி 1 நாள் இல்லை 1.5 நாள் கிட்ட ஃபில்ட்ரு ஓட விடணும். அப்படி ஓட விட்டால் தான் அந்த குஞ்சுகள்லாம் ஹேட்ச் ஆகும். ஆனால் டிகேப் ஆர்டிமியா பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக இந்த இதுதான் நான் கொடுக்குறேன். இதுதான் டிகேப் ஆர்டிமியா. டிகேப் ஆர்டிமியா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஆர்டிமியா வந்து ரொம்ப ஃபீட் பண்ண ரொம்ப ஈஸி. ஆனால்
ஆர்டிமியா கேப்சூல், நார்மல் ஆர்டிமியா கேப்சூல் இருக்குல்ல, அதோடு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் உங்களுக்கு க்ரோத் இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட் இது. ரெண்டாவது இது ஃபிஷ்ஷுக்குமே, ஃபிஷ் ஃப்ரைஸுக்குமே நிறைய நல்ல க்ரோத் இருக்கும். உங்கள் லைவ் கல்ச்சர் கொடுக்குற அளவுக்கு உண்டான க்ரோத்து இந்த டீகேப் ஆர்டிமியாவில் இருக்கும். இந்த டீகேப் ஆர்டிமியா நார்மலாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சு நம்ம கொடுத்தாலே போதும் நார்மலாக. இதுக்கு எந்த ஸ்டெப்பு மெத்தடு எதுவும் தேவையில்லை. டீகேப் பொதுவாக நான் இதான் கொடுக்குறேன் என்னோடய ஃப்ரைஸுக்கு. பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் வந்து போலார் பேரட்டு ஹைட் பண்ணி தான் ப்ரீட் பண்ணும். அதனால் நீங்கள் மெயினாக ஹைடிங் ஸ்பேஸ் மெயினாக வைக்கணும். இப்போ இன்னும் அது வந்து கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதனால தான் இது வந்து என்கிட்ட பொறிக்கிறது வந்து இதான். நான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பேட்சு பொறிச்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஒரு 30-35 குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குட்டியையும் ஒரு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு 50 எக்குக்கிட்ட இருந்துச்சு. 50 எக்குக்கிட்ட இருந்தது வந்து கடைசியில் ஒரு பாதி எக்கு வந்து கொஞ்சம் இது அடிச்சிச்சு, ஃபங்கஸ் பிடிச்சிருச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபிஷ் என்ன ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சிக்லெட் வெரைட்டியாக என்ன வெரைட்டியாக இருக்கட்டும், முதல்ல நம்ம வாங்கி விடும்போது ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேர் வந்து செட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அது செட் ஆகிற வரைக்கும் எக்லே பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். செட் ஆகி ரெண்டாவது ப்ரீட் பண்ணி எடுக்கிற குட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது இடம் செட் ஆகிற வரைக்கும் அதோட ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும். இடம் செட் ஆகிருச்சுன்னு சொன்னால் ரிசல்ட்டும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைஸும் அதிகமாக நீங்கள் காப்பாற்றலாம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐயோ இவ்வளோ குட்டி தான் விட்ருக்கு, ஐயோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நீ கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் விடும். அது மாதிரி ஃபஸ்ட்டும் ரொம்ப ஃபங்கஸ் அதிகமாக விடும். ஃபங்கஸ்னால் இப்போது எக்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எக்கு வச்சிருச்சுன்னு வைக்கலாம், அந்த எக்கில் வந்து நார்மலாக இருக்காமல் ஒயிட் கலர் ஆயிரும். அந்த எக்கு ஒயிட் கலர் ஆனால் அந்த எக்கு வந்து ஃபங்கஸ் பிடிச்சிடும். ஃபங்கஸ் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அந்த எக்கை வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷே அது எக்கு ஒயிட் ஆகிட்டுன்னு சொன்னால் அதுவே சாப்பிட்ரும் மோஸ்ட்லி. இல்லைன்னா அதுவே ஏதாவது பண்ணிடும் மோஸ்ட்லி. நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை மெயினாக. ரெண்டாவது இந்த ஃபிஷ் ஃப்ரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் இந்த ஃப்ரைஸை வந்து இந்த பேரண்ட் ஃபிஷ்ஷோடய சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்து அப்படி நம்ம ஃப்ரைஸ் பேரண்ட்ஸோடு விடலாம். ஃப்ரைஸை அப்படி விட்டால் பேரண்ட்ஸோடு வளரும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் இருக்கும். ரெண்டாவது எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெண்டாவது இது நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து இது போலார் பேரட்டு ரொம்ப அந்த விற்கிற சேலிங் வந்து ரொம்ப செல்லிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டிகளை வந்து நான் வந்து ஒரு கிவ்அவே கொடுக்கலாம்னு இருக்கேன். அந்த கிவ்அவேல முதல்ல இந்த ஃப்ரைஸ் எல்லாம் ஓரளவு அடல்ட் ஸ்டேஜ் நெருங்கினதுக்கப்புறம் நான் அந்த கிவ்அவே பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஃபிஷ்ஷோடைய அப்டேட்டு. மேலும் மேலும் இந்த போலார் பேரட்டுடைய ஃபிஷ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸும் சரி ஷார்ட்ஸும் சரி அதிகமாக உங்களை வந்து சேரும். ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க. இப்போ நான் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறேன், 850 பேர் பார்த்துருக்கீங்க. ஏன்னா இப்போ தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய 850 பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள் சப்ஸ்கிரைப்னால தான் நான் மேலும் மேலும் வளர முடியும். உங்களுடைய சப்ஸ்கிரைபை அதிகமாக கொடுங்க. நான் இன்னும் போலார் பேரட்டை நான் ப்ரீட் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவிலையும் நல்ல ஒரு வீடியோவாக பதிவேற்றம் பண்ணி அதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாக நம்ம யூடியூப் சேனல் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.